ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஓய்வு நாளுக்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்தமான வசனம் ஏசாயா 49:25. உன்னோடு வழக்காடுகிறவர்களோடே நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாளில் நமக்கு கர்த்தர் ரொம்பவே அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஓய்வு நாள் நமக்கு விசேஷித்தமான ஓய்வு நாளாக இருக்குது. அதுவும் பிள்ளைகளை கர்த்தர் ரொம்ப மிக மிக நேசிக்கிறாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எதுக்காக இயேசு கிறிஸ்து பிள்ளைகளை நேசிக்கணும்? ஏன் அப்படின்னா, பிள்ளைகளுடைய இதயம் கள்ளும் கபடம் இல்லாத ஒரு நல்ல ஒரு அழகான இதயம். அதில் தீமையான காரியங்களை விதைக்கிறது இந்த உலகத்தில் சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடம் கொடுத்த மக்கள் மூலமாக தான் அந்த பிள்ளைகள் கள்ளக்கபடத்தோடு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கலாம். அந்த பிள்ளைங்கள்ட்டையும் இங்கே பாரு, அவன்கிட்ட இதை வாங்கி வச்சுக்கோ, இப்படி ஒழிச்சு வச்சுக்கோ, அப்போனா அடுத்தவனுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரியான ஒரு தீமையான காரியங்களை அந்த பிள்ளைக்கிட்ட புகுத்துறாங்க. அந்த பிள்ளைகளும் அது நல்லது தானே, நம்ம நல்லா விளையாடலான்னு சொல்லி அதை ஒழிச்சு வைக்க ஆரம்பிக்கும். இப்படி சில காரியங்களை இந்த சத்ருவானவன் பிள்ளைகளுடைய இதயத்தில் புகுத்த ஆரம்பிப்பான். இப்படித்தான் நம்மளோட வழக்காடுவாங்க. இது என்னுடைய சொந்தம், இதுதான் எனக்கு உரியது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பாகத்தையும் சேர்த்து அவங்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அது அடுத்தவங்களுக்கு பாரமாகவும் கஷ்டமாக இருக்குமேன்னு அவங்களுடைய இதயத்தில் தோன்றாது. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மளோட வழக்காடும்போது கர்த்தர் நமக்காக வழக்காட வருவாராம். எந்த லாயர்கிட்டையும் நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. இயேசுவே நமக்கு அழகான லாயராக நிற்பார். நமக்காக அவர் குரல் கொடுப்பார். நமக்காக அவர் வழக்காட வருவார். அது மட்டும் இல்லையா, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவையானவற்றையும் கர்த்தர் அழகாக மீட்டு கொடுப்பார். சில வேளையில் பெற்றோர்கள் செய்கிற பாவத்தை நிமித்தம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்காம சாபமே கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தர் அது எல்லாத்துக்குள்ளேயும் இடைப்பட்டு பிள்ளைகளை அழகாக ரட்சித்து கொள்ளுவாராம். அதனால் நம்மளுக்கு எந்த விதமான பயமோ கலக்கமோ இந்த உலகத்தில் இருக்க வேண்டாம். சில பேர் நம்மளோட வழக்காடி எப்படியாவது இவங்கக்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் அபகரித்து கொள்ளணும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் சில பேருக்கு பிள்ளைகளை பார்த்தா கூட ஒரு பெரிதான ஒரு வெறுப்போ, இல்லைன்னா அவள் பிள்ளை மட்டும் பாரு இப்படி வளர்ந்துருக்குதே, தான் பிள்ளை இப்படி வளர மாட்டேங்குதேன்னு சொல்லி இந்த மாதிரியான பொறாமை எண்ணங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் அதுலேயும் இடைப்படுவாராம். அதனால் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை கூட கர்த்தர் அறியும் போது நம்மளுடைய கூக்குரலை கர்த்தர் கேட்காம இருப்பாரா? நம்மளுடைய காரியங்களுக்காக நம்மளுடைய லாயராக நின்று நமக்காக வழக்காடுவார். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளையும் தடம் புரளாமல் நல்ல விதமாக ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பாரு. அவங்களையும் ரட்சித்து கொள்வார். இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் கர்த்தர் வரும்போது நாம் நம்மளுடைய ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தியிருக்கணும். இன்னும் நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தி கொள்வதற்கு நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.